Hi friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா gbpchf பேரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 டைப் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து எடுக்க முடியும். அதில் ஒரு என்ட்ரி பார்த்தோன்னா சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட், இன்னொரு என்ட்ரி பார்த்தோன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுறக்கூடிய ஒரு மெத்தட். ஓகேங்களா, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட்டை வச்சு எப்படி என்ட்ரிஸ் போகலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறோம். பிரேக் அவுட்டு ஆகுது ஆகலை அது அப்பாற்பட்ட விஷயம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கணும். அப்போனா தான் நம்ம வந்து என்ட்ரிஸ் போகணும். நமக்கான ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா டவுன் சைடு இது வந்து லோயர் ட்ரெண்ட் லைனில் நமக்கான மல்டிபிள் டச்சஸ் ரிஜெக்ஷனும் நல்லாவே இருக்குது. அப் சைடு அதாவது இந்த பர்டிகுலர் லைனை வந்து மார்க்கெட் இந்த ரேஞ்சஸில் ரெஸ்பெக்ட் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தோன்னா அப் சைடு இருக்கக்கூடிய அப்பர் ட்ரெண்ட் லைன்லையும் பார்த்தோன்னா நமக்கு வந்து மல்டிபிள் டச்சஸ் வந்து நிறையா இருக்குது. நமக்கு வந்து பார்க்க சிம்பிளாகவும் ஒரு நீட்டாகவும் இருக்குது இந்த சார்ட் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த என்ட்ரிஸை எப்படி எடுக்கிறது அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. இந்த பிரேக் அவுட்லேயும் என்ட்ரிஸ் போகலாம். அதாவது 2 டைப் ஆஃப் என்ட்ரி போகலாம். ஒன்று பிரேக் அவுட் என்ட்ரி, அப்படி இல்லைனா ரீட்ரேஸ்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு என்ட்ரி. நம்ம வந்து பார்த்தோன்னா கரண்ட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. இப்போ என்ட்ரிஸ் போகிறதுனாலும் போகலாம். அதாவது 2 டைப் ஆஃப் என்ட்ரிஸும் எடுக்கிறதுனா தாராளமாக எடுக்கலாம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. பிரேக் அவுட் ஆகிற இடத்துலேயே நம்ம வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இது வந்து பார்த்தோன்னா ஸ்பின்னிங் டாப் கேண்டில், க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இந்த கேண்டில் வந்து பார்த்தோன்னா ஸ்பின்னிங் டாப் கேண்டில். இது ஒரு புல்லிஷ் கேண்டில். இந்த கேண்டலோட ஹையை கட் பண்ணும்போது மார்க்கெட் ஒரு 2-3 கேண்டில்ஸ் வந்து மேலே தான் போகும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வேறு ஏதாவது கேண்டில்ஸ் வந்துச்சுன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். திரும்ப புல்லிஷ் கேண்டில்ஸ் வந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு புல் பேக் போகும். இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகும். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த கேண்டிலை மட்டுமே பேஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு 2-3 கேண்டில் வந்து புல்லிஷாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம என்ட்ரிஸ் எடுத்துகிட்டு அப்படியே விட்டோம்னா நமக்கான டார்கெட் போய்ட்டு ரீச் ஆகும். ஸ்டாப் லாஸை மட்டும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு விட்டுறணும். இது ஒரு மெத்தட். நம்ம வந்து இந்த மெத்தடை வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம அந்த சேனல் பேட்டர்னோட ஹையை வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். அதாவது இந்த ஒவ்வொரு மார்க்கெட் இந்த ரிஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணோம். இதுக்கு நேராக வரும்போது ஒரு ரிஜெக்ஷன், இதுக்கு நேராக வரும்போது ஒரு ரிஜெக்ஷன், அந்த மாதிரிலாம் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம டார்கெட் வந்து 1.11841 அந்த ரேஞ்சஸை போய்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணோம். நமக்கான டார்கெட் வந்து அச்சீவ் ஆகும். செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தோன்னா இந்த ரேஞ்சஸில் போய்ட்டு நம்ம வச்சுக்கலாம். இந்த ரேஞ்சில் அதாவது இந்த பேட்டர்ன்லேருந்து இந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணோம். திரும்ப ஒரு லோயர் லோ கொடுத்துட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. நமக்கான டார்கெட் ஸ்ட்ரக்சரும் பார்த்தோன்னா ரொம்ப கிளியராகவே இருக்குது. ஸோ மார்க்கெட் அந்த ரேஞ்சஸை பிரேக் அவுட் கொடுக்கும்போது நமக்கான டார்கெட் வந்து கிளியராக போய்ட்டு அச்சீவ் ஆகும். இது ஒரு மெத்தட். அதே மாதிரி தான் ரீட்ரேஸ்மெண்ட்டும். அதாவது இப்போ இந்த இடத்துல புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஒரு 2-3 கேண்டில் வந்து புல்லிஷாக போகும். திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப ஒரு புல் பேக் ஆகும். இது வந்து நம்ம 2 மெத்தட்லையும் எடுக்கலாம். நமக்கான விருப்பம் தான். நமக்கு எப்படி இருந்தாலும் கேண்டில்ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து ஆல்ரெடி 1 சார்ட்டில் இந்த பிரேக் அவுட்லேயே நமக்கு வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த gbpchf பேர்லேயே டெய்லி டைம் ஃப்ரேமில் வர ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் வந்திருக்கு. அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 1 மினிட்டில் மாறிக்குச்சு. நம்ம திரும்ப டெய்லி சார்ட்டு போவோம். டெய்லி சார்ட்டில் போனோம்னா நமக்கு வந்து இங்கேயும் பார்த்தோன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில், அந்த கேண்டிலோட ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. அதாவது நம்ம கேண்டில்ஸ்டிக்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் கேண்டில், அதாவது ரிஜெக்ஷன்ஸ் கேண்டில்ஸ், இந்த கேண்டிலோட ஹையோ இல்லை லோவோ மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் 2-3 கேண்டில்ஸ் வந்து அதே ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணோம். அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த இடத்துல இருக்க ஸ்பின்னிங் டாப் கேண்டிலோட ஹையை மார்க்கெட் இந்த கரண்ட் கேண்டில் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ 2-3 கேண்டில் வந்து அப் சைடு போகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சர். நமக்கான பிரேக் அவுட் அப்போ மொத்தம் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸ்ட்ராங்காக மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்னு. டபுள் கன்ஃபர்மேஷன் டெய்லி சார்ட்லேயும் நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் வந்துருச்சு. அதோட ஹையவும் கட் பண்ணிருச்சு. அது மாதிரி 1 hour சார்ட்டில் இருக்கக்கூடிய சேனல் பேட்டர்லையும் பிரேக் பண்ணிருச்சு. அதோட பிரேக் அவுட் ஆன இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் வந்துருக்கு. அதையும் கட் பண்ணிடுச்சு மார்க்கெட். மொத்தம் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக மார்க்கெட் மேலே போக போகுதுன்ற மாதிரி டபுள் கன்ஃபர்மேஷனோட இருக்குது. நம்ம வந்து எப்போ வேணால் என்ட்ரேஸ் போகலாம், பிரேக் அவுட்லேயும் போகலாம், ரீட்ரேஸ்மெண்ட்லேயும் போகலாம். டபுள் கன்ஃபர்மேஷன் மொத்தம் இது ஒரு என்ட்ரி மெத்தட். செகண்ட் டைப் ஆஃப் என்ட்ரி மெத்தட் எப்படின்னா நம்ம வந்து லோயர் டைம் ஃப்ரேம் போயிடுவோம். அதே சேம் 4 hours போயிடும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இப்போ இந்த இதை ரிமூவ் பண்ணிடுவோம்.
நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளியரான கன்சல்டேஷன் நம்ம வந்து இங்கே பார்த்துட்டோம். கன்சல்டேஷன், இந்த கன்சல்டேஷன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணணும். டோட்டலாகவே இந்த கன்சல்டேஷன்ஸை எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணணும். அதில் மல்டிபிள் டச்சஸில் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஆல்சோ வந்து ட்ரா பண்ணுவோம். டவுன் சைடு பார்த்தோன்னா அந்த ப்ரீவியஸில் இந்த ரேஞ்சஸில் நமக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் இந்த ரேஞ்சஸில் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குது. ப்ரீவியஸாக போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் போய் பார்த்தோம்னால நம்ம வந்து பார்க்கவே முடியும். எந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து கிளியராக இருக்கோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் நல்ல ஒரு மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து ஆக்ட் ஆகும் 4 hour சார்ட். அது மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த ரேஞ்சில் மல்டிபிள் டச்சோடு இருக்குது. ஓகேங்களா, நம்ம வந்து இந்த ரேஞ்சில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஸ்பின்னி டாப் கேண்டில் இருக்குது. இந்த கேண்டிலோட ஹையில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த ரேஞ்ச் கேண்டில் வந்து கிளியராக இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த ரேஞ்சில் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம டார்கெட் வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு லோ கொடுத்துருக்கு. இந்த லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய லோஸ், அதாவது மல்டிபிள் டச்சஸ் ஜோன்ஸோ இல்லை ரிஜெக்ஷன் ஆன ஜோன்ஸோ எது இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து இது கீழே எந்த ரேஞ்ச் வந்து கிளியராக இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். அந்த ரேஞ்சில் பார்த்தோன்னா கிளியரான ஒரு விக் இருக்குது. இந்த விக்கையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். விக்கு ஒரு நாள் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். அதாவது கேண்டில் ஆனது லோயர் டைம் ஃப்ரேம் கேண்டில் இருக்குன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் விக்காக இருக்கும். அந்த மாதிரி மாறி மாறி தான் இருக்கும். ஓகேங்களா, நமக்கு வந்து இப்போ இந்த இடத்துல டார்கெட்டாகவும் மார்க் பண்ணிக்கலாம். அப் சைடு வந்து டார்கெட் இந்த ரேஞ்சஸில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ கலருக்கு வந்து நான் வந்து க்ரீன் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் டார்கெட்டுக்கு. இதுவும் பார்த்தோன்னா டார்கெட் வந்து க்ரீன் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த ரேஞ்சஸையும் மார்க் பண்ணிக்குவோம். இது வந்து பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ், இது ரெசிஸ்டன்ஸ், இது வந்து பார்த்தோன்னா டார்கெட். இது டவுன் சைடு இருக்கக்கூடிய சப்போர்ட். இது டார்கெட். இப்போ நம்ம மொத்தம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம். நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமாக நம்ம வந்து மேலேருந்து வருவோம். ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்தோன்னா டெய்லி டைம் ஃப்ரேம். டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் வந்து நல்லாவே பார்க்க முடியும். டவுன் சைடு வந்து கிளியராக இருக்குது. இந்த ரேஞ்ச் ஃபுல்லாமே கிளியராக இருக்குது. இந்த மார்க்கெட் இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டினியூஸாக இந்த ரேஞ்ச் வரைக்கும் கிளியராக வரும். அப் சைடு கூட கொஞ்சம் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்குவோம். கொஞ்சம் இந்த மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ இந்த மார்க்கெட் வந்து இந்த ஜோன்ஸை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கான டார்கெட்டை போய்ட்டு ஈஸியாக அச்சீவ் ஆகும். நம்ம அப்சைட் டார்கெட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். நம்ம அப்சைட் டார்கெட் பார்த்தோன்னா 430 பாயிண்ட்ஸ் வரையும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம டவுன் சைட் டார்கெட் பார்த்தோன்னா ஒரு 370 340 அந்த ரேஞ்ச் வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வச்சு மெத்தடை வச்சு ட்ரேட் பண்ணுறாங்க இருந்தால் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நமக்கான ரேஞ்சும் நல்லாவே இருக்குது. கிளியரான மூவ்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்குது சார்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் லோயர் டைம் ஃப்ரேம், இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம், இதில் கொஞ்சம் லோயர் டைம் ஃப்ரேம் போய் செக் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் லோயர் டைம் ஃப்ரேம்னா நமக்கு வந்து 4 hour சார்ட்டு. 4 hour சார்ட்லேயும் நமக்கு வந்து கிளியராக இருக்குது சார்ட்டு, பார்க்கவும் சிம்பிளாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 1 hour சார்ட்டுக்கு போய்க்குவோம். அதாவது நீங்கள் எந்த ஒரு பேட்டர்ன் ட்ராப் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ட்ராப் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ ட்ராப் பண்ண முடியுமோ ட்ராப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போய்ட்டு ஒவ்வொரு டைம் ஃப்ரேமாக போய்ட்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். மல்டிபிள் டைம் ஃப்ரேம் வச்சு அனலைஸ் பண்ணி அதை கிளியராக மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கான ஸ்ட்ரக்சரும் பார்த்தோன்னா கிளியராக இருக்குது. இந்த ஜோன்ஸை வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நம்ம வந்து இந்த மெத்தடை வச்சு எடுக்கலாம் என்ட்ரிஸ், இல்லைன்னா சேனல் பேட்டர்ன் வச்சு எடுக்கலாம். எப்படி எடுத்தால் நம்ம வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மாதிரி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா அதே சேம் கான்செப்ட் தான். இதில் வந்து என்ன பண்ணால் பிரேக் அவுட்டில் போய்ட்டு என்ட்ரிஸ் எடுக்கலாம். பிரேக் அவுட்லேயும் எடுக்கலாம், ரீட்ரேஸ்மெண்ட்லேயும் எடுக்கலாம். பிரேக் அவுட் எடுக்கும்போது பிரேக் அவுட் ஆகிற கேண்டிலில் போய்ட்டு என்ட்ரிஸ் எடுக்கக்கூடாது. பிரேக் அவுட் கேண்டிலுக்கு நெக்ஸ்ட்டு கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிற வரை வெயிட் பண்ணணும். அந்த கேண்டில் வந்து இந்த பிரேக் அவுட் கேண்டிலோட ஹையை கட் பண்ணணும். அப்போ போய்ட்டு என்ட்ரிஸ் பார்ப்போம். இப்போ இந்த ரேஞ்சுக்கு இந்த கேண்டில் வந்து ஹையை கட் பண்ணோன்னா இந்த கேண்டிலோட ஹையில் வந்து என்ட்ரிஸ் போகிறோம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நம்ம டார்கெட் வந்து இந்த ரேஞ்சில் மார்க் பண்ணிக்கிறோம்.
நம்ம போய்ட்டு டார்கெட் அச்சீவ் வர வெயிட் பண்ண போகிறோம். பிரேக் அவுட் கேண்டிலோட லோவில் வந்து எஸ்எல் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இது வந்து சிம்பிளான மெத்தட் தான். எல்லாமே சிம்பிள் தான். மார்க்கெட்டில் நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு தரமான என்ட்ரிஸை வந்து நம்மளால் புக் பண்ண முடியும். மேக்ஸிமம் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ என்னென்ன டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்புடின்னா, இந்த சேனல் பேட்டர்ன் வச்சு எடுக்கிறதா இருந்தால் நம்ம வந்து 1 ஹவர் சார்ட் ஓகே தான். 1 ஹவர் சார்ட் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை வச்சு இந்த சார்ட்டில் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் அப்புடின்னா 1 ஹவர் அண்ட் 4 ஹவர் 2 டைம் ஃப்ரேமும் நம்ம மல்டிபிள் டைம் கன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஆப்ஷன். வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.